பொதுவா நாம ஜெபமால சொல்லும் போது 4 மறையுண்மைகளை பத்தி தியானிப்போம். முதலாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள், இரண்டாவது துயரின் மறையுண்மைகள், மூன்றாவது மகிமை நிறை மறையுண்மைகள், நான்காவது ஒளியின் நிறை மறையுண்மைகள். இன்னைக்கு நாம மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள், அதாவது ஜாய்ஃபுல் மிஸ்டரிஸை பத்தி பார்க்க போறோம். முதலாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள் என்னன்னு பார்க்கும் பொழுது, அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னதுதான் நம்ம தியானிக்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னையினுடைய தாழ்ச்சியை தான் இந்த 10 மணில நம்ம தியானிக்கணும். இரண்டாவது நம்ம என்ன தியானிக்கிறோம்னா, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க போனதை நம்ம தியானிக்க போறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அன்னை மரியாள் உதவி செய்ய ஓடி போறாங்க. இரண்டாவது என்ன விஷயம் பார்க்கும் பொழுது, அன்னை மரியாளுடைய வருகையை பார்த்து யோவானானவர் எலிசபெத்துடைய வயிற்றுல துள்ளி குதிக்கிறார். உதவி செய்யறது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுதான் நம்ம தியானிக்கணும். மூன்றாவது நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, மாளிகைகளை விட்டு விட்டு வேதனைகளை ருசித்து அரசாட்சியை விட்டு அடிமையாய் பிறந்த இயேசுவினுடைய பிறப்பை தான் நம்ம தியானிக்கணும். நான்காவது என்னன்னு பார்க்கும் பொழுது, அன்னை மரியாளும் சூசையப்புறம் இயேசுவை கோவில்ல காணிக்கையாக ஒப்பு கொடுக்கறாங்க. பெற்றோர்களாகி அவங்க தங்களுடைய கடமையை கரெக்டா பண்றாங்க. நீங்க உங்களுடைய கடமையை சரிவர செய்றீங்களா? யோசிச்சு பாருங்க. ஐந்தாவது என்னன்னு பார்க்கும் பொழுது, இயேசு காணாம போயிடுறாங்க. அன்னை மரியாள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு தாயினுடைய தவிப்பை தான் நம்ம இதில் தியானிக்க போறோம். இந்த காலத்துல நிறைய பசங்க உடல் அளவு இல்லாம உள்ளத்தளவுல காணாம போயிடுறாங்க. அதனால பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீங்களும் சில நேரத்தை உங்க பெற்றோரை மதிக்கிறது இல்லை. தயவு செஞ்சு பெற்றோருக்கு தேவையான மரியாதையை கொடுங்க. இதுதாங்க மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். நீங்க ஜெபமால சொல்லும் பொழுது இது எல்லாமே தியானிச்சு சொல்லுங்க, சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கும் ஏதாவது சிந்தனைகள் வரும். அதனால அதையும் சேர்த்து தியானித்து ஜெபமால சொல்லுங்க. நாளைக்கு துயரின் மறையுண்மைகளை பத்தி நம்ம பார்க்கலாம், சரிங்களா?